சேமங்கிழங்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்கும் அனைவருக்கும் நன்றி. உங்கள் விவசாயி மணிகண்டன். நம்ம தோட்டத்தில் தான் சேமங்கிழங்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த சைடில் வர சின்ன சின்ன செடிகள் எல்லாமே கிழங்கு தான். இந்த பெரிய இலை வர்றது தான் நம்ம விதையாக பயன்படுத்தின அந்த விதைக்கிழங்குன்னு சொல்லுவோம். இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்துக்கிட்டு இருக்க கிழங்கு. இந்த மாதிரியாக நமக்கு புதுசாக கிழங்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈரப்பதம் இந்த அளவுக்கு நம்ம வயலில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரியாக அந்த இலைகள்லாம் பட்டு போயிடும். இப்போயே நீங்கள் பார்க்கலாம், நிறைய பட்டு போக ஆரம்பிச்சிட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும். மழை நேரங்களில் இந்த மாதிரியாக நம்ம எடுத்துருக்க நீரோட வழியாக துப்புரவாக தண்ணியை வடிய வச்சிடணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த கிழங்குகள் அழுகாமல் இருக்கும். இந்த ஈரம் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அதிகமான ஓரளவு கிழங்கு விளைச்சல் ஏறும்.